வணக்கம். இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை நான் ரொம்பவே உற்சாகத்தோடு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வழக்கமான ஒரு மேலோட்டமான செய்திகளை தாண்டி ஒரு விஷயத்தை அதன் ஆணிவேர் வரை சென்று அலச வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது இல்லையா? அந்த தேடலுக்கான சரியான இடம் இதுதான். கண்டிப்பாக. இன்று நாம் பேசப்போகும் விஷயங்கள் உங்களை, அதாவது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை, நீங்கள் சார்ந்திருக்கும் சமூகத்தை ஒரு புதிய கோணத்தில் பார்க்க வைக்கப் போகிறது. ஆமாம். இன்று நாம் கையில் எடுத்திருக்கும் மூலக்கூறுகள் நம்பிக்கையும் கலாச்சாரமும் சந்திக்கும் புள்ளி. அதாவது ஆங்கிலத்தில் ஐடென்டிட்டி அட் த கிராஸ் ரோட்ஸ், ஃபெய்த் அண்ட் கல்ச்சர் என்ற தலைப்பில் அமைந்த ஆவணங்கள். ரொம்பவே சுவாரஸ்யமான ஆவணங்கள் இவை. இதைத்தான் இன்று நாம் முழுமையாக தோண்டி எடுக்கப் போகிறோம். அதிலும் குறிப்பாக இதன் முதல் அத்தியாயமான அடையாளம் யாரிடம் என்பதுதான் இன்றைய நமது மையக்கரு பொருள். மேற்கத்திய கலாச்சாரத்திற்கும் தமிழ் கத்தோலிக்க அடையாளத்திற்கும் இடையே உள்ள உறவு, அதில் நிகழும் முரண்பாடுகள், அது எப்படி ஒவ்வொரு நாளும் நம்மை செதுக்குகிறது என்பதை பற்றி தான் பேசப்போகிறோம். இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். ஏனென்றால் இது ஏதோ புத்தகங்களில் இருக்கும் தத்துவம் அல்ல, நாம் தினமும் வாழும் வாழ்க்கை. நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த மூலக்குறிப்புகளை படிக்கும்போது எனக்கு தோன்றிய முதல் விஷயமே அதுதான். உங்களுக்கு என்ன தோன்றியது? அதாவது இது ஒரு சமூகவியல் பாடம் மட்டும் கிடையாது. இது நமது வேர்களை பற்றிய தேடல். மனிதர்கள் தங்களை நான் யார் என்று எப்படி வரையறுத்துக் கொள்கிறார்கள், அந்த வரையறை காலப்போக்கில் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறுகிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த ஆவணங்கள் ஒரு அற்புதமான திறவுகோலாக இருக்கின்றன. மிகச்சரி. குறிப்பாக இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சொந்த அடையாளத்தை ஒரு கணம் நின்று நிதானமாக மறுபரிசீலனை செய்ய வைக்கும் ஒரு பயணமாக இது இருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்னால் இந்த மூலக்குறிப்புகள் முன்வைக்கும் ஒரு மிக அடிப்படையான ஆனால் நெத்தியடி போன்ற ஒரு கேள்வியைப் பற்றி நாம் பேசியாக வேண்டும். அந்த பிரம்மாண்டமான கேள்வி. ஆமாம், நாம் உலகத்தோடு கலந்து வாழ்கிறோமா, இல்லை நமது அடையாளத்தை மெல்ல மெல்ல இழக்கிறோமா என்ற ஒரு கேள்வியை நூலாசிரியர் முதல் அத்தியாயத்திலேயே கேட்கிறார். உலகமயமாக்கல் என்ற ஒரு பெரிய அலையில் நாம் அனைவரும் நீந்திக் கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் நீந்துகிறோமா, அல்லது அந்த அலையில் மூழ்கி நமது முகவரியை தொலைக்கிறோமா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. கண்டிப்பாக. இடையே உள்ள வித்தியாசம் மிக மிக நுண்ணியதானது என்று இந்த மூலக்கூறுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஒரு சின்ன கோடுதான் அது. ஆமா. இதை கத்தோலிக்க தமிழ் மக்களின் பின்னணியில் வைத்து பார்த்தா அந்த நுண்ணிய கோடு நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஒருபுறம் கத்தோலிக்கம் என்ற உலகளாவிய நம்பிக்கை முறை இருக்கிறது. இது உலகம் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பு. மறுபுறம் தமிழ் என்ற ஆயிரக்கணக்கான வருட தொன்மை வாய்ந்த மொழி மற்றும் தனித்துவமான கலாச்சார அடையாளம் இருக்கிறது. இந்த இரண்டு மாபெரும் அடையாளங்களும் சந்திக்கும் அந்த புள்ளியில்தான் ஒரு தமிழ் கத்தோலிக்கரின் தனிப்பட்ட அடையாளம் உருவாகிறது. அதாவது இப்போது மேற்கத்திய தாக்கங்கள், குறிப்பாக ஊடகங்கள் மற்றும் உலகமயமாக்கல் மூலமாக நம் வீடுகளுக்குள் நுழையும்போது என்ன நடக்கிறது என்பதுதான் முக்கியம். மிகச்சரியாக சொன்னீர்கள். நாம் அந்த புதிய விஷயங்களை உள்வாங்கி பக்குவப்படுகிறோமா, அல்லது நமது தனித்துவமான மரபுகளை எந்த கேள்வியும் இல்லாமல் விட்டுக் கொடுக்கிறோமா என்பதைத்தான் இந்த ஆவணங்கள் மிக ஆழமாக அலசுகின்றன. ஒரு நிமிடம் இருங்கள். நீங்கள் சொல்வதை பார்த்தால் கலாச்சாரங்கள் மாறுவது ஏதோ புதிதாக நடப்பது போல தோன்றுகிறது. வரலாறு முழுவதும் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் கலந்து புதிய வழக்கங்களை உருவாக்கி கொண்டுதானே இருக்கிறார்கள். உண்மைதான். எதில் இப்போது என்ன புதிய சிக்கல் வந்துவிட்டது? அது ஒரு மிகச்சரியான கேள்வி. கலாச்சாரங்கள் கலப்பது இயல்பான வரலாற்று நிகழ்வுதான் என்பதை நூலாசிரியரும் மறுக்கவில்லை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு மேற்கத்திய மிஷனரிகள் இந்த மண்ணுக்கு வந்தபோது அவர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறைகளையும் சேர்த்துதான் கொண்டு வந்தார்கள். ஆமாம் ஆமாம். ஆனால் காலப்போக்கில் அது இந்த மண்ணின் தன்மைக்கேற்ப, தமிழ்ச்சூழலுக்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்டது. அதையெல்லாம் நாம் இப்போது பாரம்பரியம் என்றே நம்பத் தொடங்கிவிட்டோம். ஓ, புரிகிறது. ஆனால் அன்றைய மாற்றத்திற்கும் இன்றைய மாற்றத்திற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் வேகம். இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் மாற்றத்தின் வேகம் பல 100 மடங்கு அதிகரித்துவிட்டது. ஒரு கலாச்சாரம் தனக்குள் ஒரு புதிய விஷயத்தை உள்வாங்கி அதை தனக்கேற்ப செரிமானம் செய்து கொள்வதற்கு ஒரு கால அவகாசம் தேவை, இல்லையா? கண்டிப்பாக. ஆனால் இன்று அந்த அவகாசம் கிடைப்பதில்லை. இதனால் நமது அடையாளம் ஒரு இயல்பான பரிணாம வளர்ச்சியை அடைகிறதா அல்லது ஒருவிதமான கலாச்சார திணிப்புக்கு உள்ளாகிறதா என்ற கேள்வி வலுவாக எழுகிறது. தெளிவாக புரிகிறது.
அதாவது மாற்றத்தின் வேகம்தான் இங்கு முக்கிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. சரி, இந்த விவாதத்தை இன்னும் கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம். தாராளமாக. இந்த மூலக்கூறுகளில் விவாதிக்கப்படும் முதல் முக்கியமான கோணம் மொழியும் வழிபாட்டு முறையும். மொழி என்பது வெறும் தகவலை பரிமாறிக்கொள்ளும் ஒரு கருவி மட்டும்தானா? கண்டிப்பாக இல்லை. தமிழ் மொழியும் நமது பாரம்பரிய வழிபாட்டு முறைகளும் இந்த தீவிரமான மேற்கத்திய தாக்கங்களை எப்படி எதிர்கொள்கின்றன என்பது குறித்து ஆவணங்கள் விரிவாக பேசுகின்றன. மொழியை நாம் ஒருபோதும் வெறும் தொடர்புக்கான கருவியாக மட்டுமே சுருக்கிவிட முடியாது. மொழி என்பது ஒரு சமூகத்தின் ஆன்மா. அதுவே ஒரு வழிபாட்டின் உணர்வையும் அந்த மக்களின் உளவியல் அடையாளத்தையும் தீர்மானிக்கிறது. இதை நூலாசிரியர் மிக அழகாக விளக்குகிறார். எப்படி விளக்குகிறார்? ஒரு தமிழ் கத்தோலிக்கர் தனது தாய்மொழியில் தலைமுறையாக பாடப்பட்டு வரும் ஒரு பாரம்பரிய கீர்த்தனையோ அல்லது பக்தி பாடலையோ தேவாலயத்தில் பாடும்போது அங்கே ஏற்படும் உணர்வுபூர்வமான பிணைப்பு என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. அது அவர்களது மூதாதையர்களோடு அவர்களை இணைக்கும் ஒரு சங்கிலி. ஆனால் சமீப காலங்களில் மேற்கத்திய தாக்கங்களால் வழிபாட்டு முறைகளில் பல மாற்றங்கள் நிகழ்கின்றன. பயன்படுத்தப்படும் இசைக்கருவிகள், பாடல்களின் மெட்டுகள், ஏன் வழிபாட்டின் கட்டமைப்பு கூட மேற்கத்திய பாணியை தழுவி மாறத் தொடங்கியிருக்கிறது என்பதை ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களே கூட உங்களது சொந்த அனுபவத்தில் உணர்ந்திருக்கலாம். உங்கள் ஊர் திருவிழாவில் நமது கலாச்சாரத்திற்கே உரித்தான தாளத்தோடும் இசையோடும் ஒரு பாடலை பாடும்போது கிடைக்கும் அந்த ஆழமான திருப்தி. ஆமாம். அந்த திருப்திக்கும் சமீபத்தில் ஆங்கிலத்திலிருந்து நேரடியாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு மேற்கத்திய பாப் அல்லது ராக் மெட்டில் அமைந்த பாடலை பாடுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். இது வெறும் இசை சார்ந்த விஷயம் மட்டுமல்ல, இல்லையா? முற்றிலும் உண்மை. இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், ஒரு மொழியின் வழியாக பல நூற்றாண்டுகளாக கடத்தப்பட்டு வரும் ஒரு நம்பிக்கையானது சடரென இன்னொரு கலாச்சாரத்தின் வடிவத்தை ஏற்கும்போது அதனுடைய ஆணிவேர் ஆட்டம் காண்கிறதா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. மிக சரியாக சொன்னீர்கள். இந்த இடத்தில் நாம் உணர்ச்சிகளுக்கு பதிலாக ஒரு சமநிலையான பார்வையை கையாள வேண்டும். ஒரு நடுநிலையான பார்வை. ஆமாம். இந்த மூலக்கூறுகள் ஒரு நடுநிலையான வாதத்தை முன்வைக்கின்றன. மேற்கத்திய வழிபாட்டு முறைகள் மிகவும் நேர்த்தியானவையாக இருக்கலாம். அவை உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்கர்களோடு ஒரு உலகளாவிய ஒருமைப்பாட்டை அல்லது நெட்வொர்க்கை உருவாக்குவது போல தோன்றலாம். நீங்கள் உலகின் எந்த மூலைக்குச் சென்றாலும் ஒரே மாதிரியான வழிபாட்டை உணர்வீர்கள். அது ஒரு வகையில் வசதியானதுதான். ஆனால் அதே நேரத்தில் தமிழ் மொழியின் ஆழமான பக்தி இலக்கிய மரபிலிருந்து உருவான அந்த தனித்துவமான ஆன்மீக உணர்வு இந்த உலகளாவிய கட்டமைப்பிற்குள் முழுமையாக பிரதிபலிக்கிறதா என்ற கேள்வி எழுகிறது. வழிபாட்டு முறையிலுள்ள தமிழ் கூறு மெல்ல மெல்ல குறைந்து ஒரு பொதுவான உலகளாவிய வடிவம் மேலோங்கும்போது நமது தனிப்பட்ட ஆன்மீக அனுபவம் வறண்டு போக வாய்ப்பிருக்கிறதா என்பதை நாம் ஆழமாக பரிசீலிக்க வேண்டும். இந்த மொழி மற்றும் வழிபாட்டு முறை என்ற எல்லையை தாண்டி இந்த ஆவணங்கள் அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான களத்திற்குள் நுழைகிறன. அதுதான் நமது அன்றாட வாழ்வியல். ஆமா. அதாவது தமிழ் கலாச்சாரம் மற்றும் மேற்கத்திய வழக்கங்கள் ஆகியவற்றுக்கு இடையே தினமும் நடக்கும் உரசல். இதை பற்றி படிக்கும்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நமது குடும்ப அமைப்பு, உறவு முறைகள், நாம் கொண்டாடும் பண்டிகைகள் என அனைத்திலும் இந்த இரண்டு கலாச்சாரங்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்ச்சியான இழுபறி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை மூலக்குறிப்புகள் எப்படி விளக்குகின்றன? இதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள நூலாசிரியர் ஒரு சமூகவியல் அளவுகோலை பயன்படுத்துகிறார். தமிழ் கலாச்சாரம் என்பது அடிப்படையாக ஒரு கூட்டுச் சமூகம் சார்ந்த கட்டமைப்பு. அதாவது ஆங்கிலத்தில் கலெக்டிவிஸ்டிக் என்று சொல்வார்களே, அதுதான். குடும்பம், சுற்றத்தார், ஊர் மக்கள் என்ற ஒரு பெரிய வலைப்பின்னல். சரியாக சொன்னீர்கள். அந்த வலைப்பின்னலுக்குள்தான் ஒரு மனிதனின் அடையாளம், அவனது முடிவுகள் எல்லாமே தீர்மானிக்கப்படுகின்றன. ஒரு தனிநபர் எடுக்கும் முடிவு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கும் என்ற சிந்தனை இதில் வேரூன்றியிருக்கிறது. ஆமா. ஆனால் மேற்கத்திய வழக்கங்கள் நேர்மாறானவை. அவை பெரும்பாலும் தனிமனித சுதந்திரம் அல்லது இண்டிவிஜுவலிஸ்டிக் சிந்தனையை அடிப்படையாக கொண்டவை. எனக்கு எது சரி என்று படுகிறதோ, எனக்கு எது மகிழ்ச்சி தருகிறதோ அதுதான் முக்கியம் என்ற அணுகுமுறை அது. புரிகிறது. இன்றைய கத்தோலிக்க தமிழ் மக்கள் இந்த இரண்டு துருவங்களுக்கும் இடையே தங்களை தாங்களே சமநிலைப்படுத்திக் கொள்ள பெரும் போராட்டத்தை எதிர்கொள்கிறார்கள். ஓ, இது மிகவும் சுவாரஸ்யமான பார்வை. இதை நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். ஒரு பக்கம் நம்முடைய பாரம்பரியம்,
எல்லோரையும் அரவணைத்துச் செல்ல வேண்டும், ஊர் என்ன நினைக்கும் என்று யோசிக்க சொல்கிறது. மறுபக்கம் நாம் தினமும் பார்க்கும் உலகளாவிய ஊடகங்களும் நவீன கல்வியும் உனக்கு பிடித்ததை நீ செய் என்று தனிமனித சுதந்திரத்தை போதிக்கின்றன. இதற்கான ஒரு சிறந்த உதாரணமாக ஆவணங்கள் திருமண நிகழ்வுகளைப் பற்றி பேசுவது என் நினைவுக்கு வருகிறது. ஆமாம், இதை நீங்களே கூட உங்கள் வீடுகளில் பார்த்திருக்கலாம். ஒரு தமிழ் கத்தோலிக்க திருமணம் என்பது இன்று எப்படி நடக்கிறது? திருமணங்கள் தான் இந்த கலாச்சார போராட்டத்தின் மிக தெளிவான கண்ணாடிகள் என்று ஆவணங்கள் கூறுகின்றன. ஒரு திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேவாலயத்தில் நடக்கும் சடங்குகள், தாலி கட்டுவது, உறவினர்களின் ஆசீர் பெறுவது, இவை எல்லாமே அச்சு பிசகாத தமிழ் மரபுப்படி நடக்கின்றன. ஏனென்றால் அவை அந்த சமூக வலைப்பின்னலின் எதிர்பார்ப்புகள். ஆனால் திருமணம் முடிந்த கையோடு நடக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியை பாருங்கள். அங்கே பல அடுக்கு கேக் வெட்டுவது, ஷாம்பெயின் அல்லது வைன் கோப்பைகளை உயர்த்தி வாழ்த்துரை சொல்வது, மணமக்கள் நடனமாடுவது என முழுமையான மேற்கத்திய கொண்டாட்ட முறைகள் அரங்கேறுகின்றன. இது மூலக்குறிப்புகள் குறையாகச் சொல்லமில்லை இல்லையா? கண்டிப்பாக இல்லை. எந்த பக்கமும் சாராமல் இது எப்படி ஒரு சமூகத்தின் இரட்டை அடையாள வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை மட்டுமே நடுநிலையாக விவரிக்கின்றன. அதாவது பாரம்பரியத்தை விட்டுவிடவும் மனமில்லை, அதே சமயம் நவீன உலகத்தின் கவர்ச்சியான வழக்கங்களை ஏற்றுக்கொள்ளவும் ஆசை. இது இரண்டு படகுகளில் கால் வைப்பது போல தெரிகிறதே. இது ஒரு முரண்பாடு அல்லவா? ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு பக்கம் சாய்ந்துதானே ஆக வேண்டும். மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு முரண்பாடாக தெரியலாம். ஆனால் ஆவணங்கள் இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தில் அணுகுகின்றன. ஒரு கலாச்சாரம் என்பது எந்த மாற்றமும் இல்லாமல் தேங்கி நிற்கும் ஒரு குளம் அல்ல, அது தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு நதி. நதி ஓடும்போது பல புதிய நீரோடைகளை தன்னோடு இணைத்துக் கொண்டுதான் பயணிக்கிறது. ஆமாம், மேற்கத்திய சிந்தனைகள் தனிமனித முடிவுகளுக்கும் சுதந்திரத்திற்கும் மதிப்பளிப்பதை கற்றுக் கொடுக்கின்றன. அது வரவேற்கத்தக்கதானா? அதே நேரம் தமிழ் கலாச்சாரம் ஒருவரையொருவர் சார்ந்திருப்பதன், விட்டுக் கொடுப்பதன் வலிமையை உணர்த்துகிறது. இந்த இரண்டும் சந்திக்கும் புள்ளியில்தான் இன்றைய சமூக அடையாளம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. பழைய தலைமுறை இதை பார்த்து பயப்படலாம், ஆனால் இது ஒரு தவிர்க்க முடியாத கலாச்சார பரிணாம வளர்ச்சி என்றுதான் நடுநிலையாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நீங்க பழைய தலைமுறையை பற்றி குறிப்பிட்டதும் இந்த ஆவணங்களில் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் வந்தாக வேண்டும். இங்கேதான் விஷயம் இன்னும் ஆழமாகிறது. இளைஞர்களும் கலாச்சார மாற்றமும். எந்த ஒரு கலாச்சார மாற்றமும் முதல் அடியே வைப்பது இளைஞர்களின் மனதில்தான் இல்லையா? ஆமாம், அதில் சந்தேகமே இல்லை. இன்றைய இளைய தலைமுறையினர் இந்த கலாச்சார புயலை எப்படி எதிர்கொள்கிறார்கள்? அவர்கள் உண்மையிலேயே தங்களது அடையாளத்தை மறந்துவிட்டு மேற்கத்திய மோகத்தில் சிக்கிவிட்டார்களா, அல்லது அவர்கள் இந்த இரண்டு கலாச்சாரங்களுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கிறார்களா? இது ஒரு மிக நுட்பமான கோணம். இன்றைய இளைஞர்களைப் பற்றி பெரியவர்களிடம் ஒரு பொதுவான குற்றாட்டம் உண்டு. அவர்கள் பாரம்பரியத்தை மதிக்கவில்லை, அவர்கள் எல்லாவற்றையும் மேற்கத்திய பாணியிலேயே செய்ய விரும்புகிறார்கள் என்பதுதான் அது. ஆனால் மூலக்கூறுப்புகள் நடத்தும் ஆய்வுகள் வேறொரு உண்மையை வெளிப்படுத்துகின்றன. என்ன உண்மை அது? இன்றைய இளைஞர்கள் ஒரு தனித்துவமான காலகட்டத்தில் வாழ்கிறார்கள். இணையத்தின் வழியாக அவர்களுக்கு உலகளாவிய ஒரு பார்வை இருக்கிறது. அவர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவரோடும் எளிதில் தொடர்பு கொள்ள முடிகிறது. ஆனால் அதே சமயம் தாங்கள் யார், தங்களின் வேர்கள் என்ன என்பது பற்றி ஒரு தேடலும் அவர்களுக்கு தீவிரமாக இருக்கிறது. இந்த இளைஞர்கள் தங்களின் அடையாளத்தை இழக்கமில்லை, மாறாக அவர்கள் புதியதொரு அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆசிரியரின் வாதம். புதிய அடையாளம் என்கிறீர்கள், அது எப்படி சாத்தியம்? அவர்கள் உலகளாவிய கத்தோலிக்க போக்குகளையும் மேற்கத்திய வாழ்க்கை முறைகளையும் அன்றாடம் தழுவிக்கொள்கிறார்கள். உடுத்தும் உடை, கேட்கும் இசை, பேசும் மொழி என எல்லாவற்றிலும் மாற்றம் இருக்கிறது. அப்படி இருக்க அவர்கள் எப்படி தமிழ் அடையாளத்தை தக்க வைக்கிறார்கள்? அங்கேதான் இளைஞர்களின் சாமர்த்தியம் இருக்கிறது. அவர்கள் பழைய அடையாளத்தை முற்றிலுமாக நிராகரிப்பதில்லை. தாங்கள் தமிழர்கள் இல்லை என்று அவர்கள் ஒருபோதும் சொல்வதில்லை. ஆனால் அவர்கள் பல கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன மாதிரியான கேள்விகள்? ஏன் நாம் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும்? ஒரு குறிப்பிட்ட மேற்கத்திய முறையை பின்பற்றினால் அதை எப்படி நமது ஆன்மீக நம்பிக்கைக்கு முரணானதாக மாறும் என்று அவர்கள் தர்க்க ரீதியாக கேட்கிறார்கள். அவர்கள் வெறுமனே மேற்கத்திய கலாச்சாரத்தை கண்மூடித்தனமாக நகலெடுப்பவர்கள் அல்ல. ஓ, புரிகிறது. மாறாக உலகளாவிய தங்களது அனுபவங்களுக்கு ஏற்ப தங்களுடைய தமிழ் மற்றும் கத்தோலிக்க அடையாளத்தை மறுவடிவமைப்பு செய்பவர்கள். ஆங்கிலத்தில் இதை ஹைபிரிட் ஐடென்டிட்டி, அதாவது ஒரு கலப்பு அடையாளம் என்று சொல்வார்கள். அவர்கள் இரண்டு வேறுபட்ட உலகங்களுக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் முயலும் பாலங்களாக செயல்படுகிறார்கள்.
நீங்கள் சொல்வதை கேட்கும்போது இளைஞர்கள் எதையோ இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பயம் தேவையில்லை, அவர்கள் எதையோ புதிதாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. ஆனால் இதில் உள்ள சவால் என்னவென்றால், எந்த அடையாளம் இறுதியில் ஆதிக்கம் செலுத்தப் போகிறது என்பதுதான். அது ஒரு முக்கியமான கேள்விதான். ஒரு தட்டில் நமது பாரம்பரியமும் மேற்கத்திய வழக்கங்களும் ஒன்றாக பரிமாறப்படும்போது மெல்ல மெல்ல மேற்கத்திய வழக்கங்களின் சுவை அதிகமாகி நமது அசல் சுவை என்றாவது ஒரு நாள் முற்றிலுமாக மறைந்துவிடக்கூடும் என்ற அச்சம் ஒரு பக்கம் இருக்கவே செய்கிறதே. அந்த அச்சம் முற்றிலும் நியாயமானதுதான். ஒரு கலாச்சாரம் மெல்ல மெல்ல தன் தனித்துவத்தை இழந்துவிடுமோ என்ற பயம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் மூத்த தலைமுறைக்கு இருப்பதே இயல்புதான். ஆனால் இளைஞர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு கலாச்சார மாற்றத்தின் மையப்புள்ளியாக இருக்கிறார்கள். அவர்கள் முன்வைக்கும் கேள்விகள் தலைமுறையாக நாம் எந்த கேள்வியும் இல்லாமல் பின்பற்றி வந்த நமது பாரம்பரியங்களை நாம் கொஞ்சம் விழிப்போடு மறுபரிசீலனை செய்ய தூண்டுகின்றன. அது நமது கலாச்சாரத்திற்கு நடக்கும் ஒரு ஆரோக்கியமான சோதனை என்று கூட சொல்லலாம். இந்த ஆழமான உரையாடலின் ஒவ்வொரு பகுதியும் நம்மை பல கோணங்களில் சிந்திக்க வைக்கிறது. மொழி மற்றும் வழிபாட்டு முறையில் ஏற்படும் உணர்வுபூர்வமான மாற்றங்கள், கூட்டுச் சமூகத்திற்கும் தனிமனித சுதந்திரத்திற்கும் இடையே நடக்கும் அன்றாட போராட்டங்கள், மேலும் இந்த மாற்றங்களை இளைஞர்கள் எப்படி கையாளுகிறார்கள் என அனைத்தையும் நாம் விரிவாக பார்த்துவிட்டோம். ஆமாம். இப்போது நாம் இந்த விவாதங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த மூல குறிப்புகளில் உள்ள அந்த இறுதி மற்றும் மிக முக்கியமான ஒரு உச்சக்கட்ட கேள்வியை கேட்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த பிரம்மாண்டமான கேள்வி இதுதான்: இந்த உலகமயமாக்கல் செயல்பாடானது மனிதர்களாகிய நம்மை மேலும் வளர்க்கிறதா, அல்லது நமது தனித்துவங்களை அழித்து நம்மை வெறுமையாக்குகிறதா? இது ஒரு அற்புதமான கேள்வி. இதை ஆவணங்கள் எப்படி அணுகுகின்றன என்றால், உலகமயமாக்கல் என்பதை எந்த ஒரு சார்பும் இல்லாமல் இரண்டு பக்கமும் கூர்மையுள்ள ஒரு கத்தியாக பார்க்கின்றன. முதலில் இது நம்மை வளர்க்கிறது என்ற வாதத்தை எடுத்துக்கொள்வோம். அது எப்படி நம்மை வளர்க்கிறது? அது நமது சிந்தனை எல்லையை பன்மடங்கு விரிவுபடுத்துகிறது. பல நூற்றாண்டுகளாக ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்த ஒரு சமூகத்தை உலகத்தின் வேறொரு மூலையில் நடக்கும் சிறந்த விஷயங்களோடு இணைக்கிறது. அது புதிய பார்வைகளை தருகிறது. உலகளாவிய ஒரு சகோதரத்துவ குடையின் கீழ் அனைத்து மனிதர்களையும் இணைக்க முற்படுகிறது. இந்த திறந்த மனப்பான்மை கண்டிப்பாக ஒரு மாபெரும் வளர்ச்சிதான். அது உண்மைதான். ஆனால் அதே நாணயத்தின் மறுபக்கம் என்ன? அது நம்மை வெறுமையாக்குகிறது என்ற வாதத்தின் அடிப்படை எதில் இருக்கிறது? உலகத்தோடு இணைவது எப்படி ஒருவரை வெறுமையாக்க முடியும்? வெறுமையாக்குகிறது என்ற வாதம் நமது தனித்துவம் அழியும் ஆபாயத்தை அடிப்படையாக கொண்டது. நாம் அனைத்தையும் உலகளாவிய பொதுவான தரத்திற்கு மாற்றிக்கொள்ளும்போது நமக்கே நமக்கான, நமது நிலத்தோடு தொடர்புடைய, பல நூற்றாண்டுகளாக நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வந்த அந்த சிறிய ஆனால் ஆழமான கலாச்சார அடையாளங்களை இழக்க நேரிடலாம். அது ஒரு பெரிய இழப்புதான். உலகமயமாக்கலின் மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால், அது அனைத்தையும் ஒரே மாதிரியாக மாற்றிவிடும் தன்மை கொண்டது. ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு மொழிக்கும், ஒவ்வொரு சமூகத்திற்கும் என்று உள்ள தனிப்பட்ட நிறங்களையெல்லாம் அழித்துவிட்டு உலகம் முழுதும் ஒரே நிறத்தை பூச நினைப்பது ஒரு வகையான கலாச்சார வெறுமையைத்தான் உருவாக்கும். இது வெறும் கத்தோலிக்க தமிழ் சமுதாயத்திற்கு மட்டுமான பிரச்சனை அல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து பாரம்பரிய சமூகங்களும் இன்று எதிர்கொள்ளும் ஒரு உலகளாவிய நெருக்கடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் ஒரு மிகப்பெரிய கலாச்சார சவாலுக்கு நடுவே நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு இணைந்து பயணிக்கவும் வேண்டும், அதே சமயம் நாம் யார் என்ற நமது தனித்துவத்தை இழந்து விடாமலும் பாதுகாக்க வேண்டும். சரியாக சொன்னீர்கள். இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு சமநிலையை கண்டுபிடிப்பதுதான் இன்றைய தலையாய கடமையாக இருக்கிறது. இந்த விவாதம் உண்மையிலே நமக்குள் பல புதிய ஜன்னல்களை திறக்கிறது. கண்டிப்பாக. நமது வேர்கள் எந்த அளவிற்கு ஆழமாக மண்ணில் பதிந்திருக்கிறதோ அந்த அளவிற்குத்தான் நாம் உலகமயமாக்கல் என்ற இந்த பெரும் புயலை தாங்கி நிற்க முடியும். அதே வேளையில் புதிய காற்றை உள்ளே நுழையவே அனுமதிக்காத ஒரு கலாச்சாரம் காலப்போக்கில் தேங்கிப் போய் காணாமல் போய்விடும் என்பதையும் நாம் எந்த நிலையிலும் மறந்துவிடக்கூடாது. மிக ஆழமான கருத்து. நாம் இந்த சிந்தனையை தோண்டும் உரையாடலின் இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு, ஆம் உங்களுக்குத்தான், இந்த மூலக்குறிப்புகளை தாண்டி நீங்கள் உங்களோடு எடுத்துச் சென்று சுயமாக சிந்திப்பதற்கான ஒரு கேள்விய, ஒரு தூண்டுதலை இப்போது உங்களிடம் விட்டுச் செல்ல விரும்புகிறோம். உங்களின் சொந்த வாழ்க்கையே, உங்கள் வீட்டின் அன்றாட செயல்பாடுகளை சற்று சிந்தித்துப் பாருங்கள். இன்று நீங்கள் மிகவும் பாரம்பரியமானது, இது நமது தொன்மையான கலாச்சாரம் என்று பெருமையோடு நினைத்து பின்பற்றும் பல பழக்க வழக்கங்கள், உணவுகள், சடங்குகள் ஆகியவற்றை உற்று நோக்கினால்
அவை பல நூற்றாண்டுகளுக்கு முந்தைய ஒரு உலகமயமாக்கலின் விளைவாக உங்கள் கலாச்சாரத்தில் வந்து கலந்தவையாக கூட இருக்கலாம் அல்லவா? மிக சரியான சிந்தனை. வரலாறு நெடுகிலும் எந்த ஒரு கலாச்சாரமும் தூய்மையானதாக இருந்ததில்லை. அவை தொடர்ந்து ஒன்றோடொன்று கலந்து கொண்டேதான் வந்திருக்கின்றன. அப்படியானால் இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். இன்று நாம் புதிதாக உள்வாங்கும் இந்த மாற்றங்கள், இன்று நாம் இது மேற்கத்தியம், இது நமக்கு அந்நியம் என்று பிரித்து பார்க்கும் பல விஷயங்கள் நாளைய தலைமுறைக்கு எத்தகைய புதிய பாரம்பரியமாக மாறும் யோசித்து பாருங்கள். இன்று நாம் ஒரு முரண்பாடாக பார்க்கும் இந்த அடையாள போராட்டம் நாளை ஒரு புதிய வலிமையான அடையாளத்தின் தொடக்கமாக இருக்கலாமல்லவா? நமது கலாச்சாரம் முடிவடையவில்லை, அது மறுவருவி எடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த சிந்தனையோடு இன்றைய இந்த ஆழமான உரையாடலை நிறைவு செய்கிறோம். கேள்விகளை கேளுங்கள், தொடர்ந்து தேடுங்கள், சிந்தியுங்கள். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம்.